ரம்யா, அவசியமா நீ வரணுமா? ஏண்டா? ஈஸ்வரி எதையும் ஒழுங்கா புரிஞ்சுக்கிற ஆள் கிடையாது. உன்னை பார்த்தா கண்டிப்பா கோவப்படுவா ரம்யா. அப்படி கோவத்தில் அவ ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுட்டா அது உனக்கு சங்கடமாயிடும். எதுக்கு அதெல்லாம்? ஏற்கனவே எனக்காக நீ நிறைய கஷ்டப்பட்டிருக்க. போதும் ரம்யா, இதை நான் பார்த்துக்கிறேன். இல்ல சரவணா, நானும் வரேன். நீ சொன்ன மாதிரியே ஈஸ்வரி புரிஞ்சுக்காம கோவப்பட்டு பேசுற ஆள்தான். அது தெரிஞ்சும் நான் இங்க வந்ததே அவளுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கதான் சரவணா. நான் நேத்து கூட ஈஸ்வரி கிட்ட போன்ல பேசினேன். நடந்ததெல்லாம் மறந்துட்டு திரும்ப நீ சரவணன் கூட சேர்ந்து வாழணும்னு எடுத்து சொன்னேன். ஆனா ஈஸ்வரி வழக்கம் போல கோவப்பட்டு கத்துனா. நானும் ஒரு கடுப்புல இனிமே உன் விஷயத்துல